கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு டாப் 5 வீடியோ அப்படிங்கிறத பண்ணி வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். வேர்ல்ட் கப்புடைய அந்த கண்டென்ட் பேசி அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும்போது ஐபிஎல் ஆக்ஷனை பற்றியெல்லாம் நிறைய பேசியாச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டாப் 5 டாப் 10 வீடியோஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் டாப் 5 பெஸ்ட் ஐபிஎல் கேச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 கேட்சுக்கு மேலே இருக்குதுங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோ நம்ம பண்ண முடியாது. பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். மினிமம் 500 லைக் அப்படிங்கிறது வருதா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்த கண்டென்ட்டான பார்ட் 2 அப்படிங்கிறது உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை வச்சு பார்ட் 2 அப்படிங்கிறது பண்ணி போடலாம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஐபிஎல் கேச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட சூப்பரான கேட்ச், சூப்பர்மேன் கேட்ச்னு கூட சொல்லலாம். சும்மா புயல் வேகத்தில் வந்து ஃபிளாஷுக்கே சவால் வர்ற மாதிரி வந்து அந்த கேட்சை பிடிச்சிருப்பாரு. ஸோ அவர் யங் ஸ்டேஜில் இப்போவெல்லாம் அவர்கிட்ட இருந்த அந்த மாதிரி கேட்சையோ இல்லை பவுலிங் பர்ஃபார்மன்ஸையோ பேட்டிங்கோ எதிர்பார்க்க முடியாது கிடையாது. ஆனால் அவர் யங்காக இருக்கும்போது என்ன அடி அடிப்பார், என்ன ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கேட்ச், நல்ல ஒரு ஃபீல்டராக இருந்தார். எப்பவும் வந்துட்டு குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் வயசாக அந்த ஒரு எஃபோர்ட் அப்படிங்கிறது குறைஞ்சு தாங்க போகுது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ டெல்லி டேர் டெவில்ஸுக்கு மேக்ஸ்வெல் ஆடிட்டு இருப்பாரு. இப்போ ஆர்சிபிக்கு ஆடிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி பஞ்சாபுக்கு ஆடி இருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸோடைய நேம் தான் டெல்லி டேர் டெவில். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஷார்ட் அடிக்க வந்து ட்ரை பண்ணுவார். ஆனால் அவர் அடிக்க போனது எங்கேயோ, அது போனது எங்கேயோ. ஆனால் அந்த ஒரு கேட்ச் ஹர்திக் பாண்டியா சான்ஸே இல்லைங்க. சூப்பர்மேன் கேட்ச் மாதிரி ஓடி வந்து கேட்ச் பிடிச்சிட்டு இங்க இருக்கேன்டா, நான் இங்க இருக்கேன், பால் என தேடி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ்வெலுக்கு ஒரு சிக்னல் காமிப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சுங்க. சரியான ஒரு ரன்னிங் கேட்ச். அவர் எங்கிருந்தோ ஓடி வருவார். பாலுக்கும் அவருக்கும் வந்துட்டு சம்பந்தமே இருக்காது. ரன்னிங் ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் கரெக்டாக கேட்சுக்கும் கமிட் ஆகி அந்த டைவையும் கம்ப்ளீட் பண்ணி அற்புதமாக அந்த கேட்சை எடுத்துட்டு அவர் எந்திரிச்சு நிப்பாரு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அது கண்ணுக்குள்ளேயே இருக்கு. செம்மையான ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்ததான் 4வது இடத்துல இருக்கக்கூடிய கேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்ச்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பவுலிங் போட்டு கேட்ச் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. அவங்க அடிச்ச ஃப்ளோவோட பால் டபுள் மடங்கு ரிட்டர்னா போகும். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அவங்க ரிப்பீட் அடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட அது எவ்வளவு ஸ்பீட்ல வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதை கேட்ச் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை பிடிச்சாலும் பேலன்ஸ்டா எந்திரிச்சு நிக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது அசால்ட்டா பண்ணது டுவைன் பிராவோ. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம சொல்லலாம். டேடிஸ் ஆர்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த சிஎஸ்கேவெல்லாம் வந்துட்டு கோப்பை அடிக்காது 2018 அப்படின்னு சொல்லும்போது அசால்ட்டா வந்து ஜெயிச்சு ஸோ அந்த ஒரு பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு போயிடுவாங்க. பிளே ஆஃப் மேட்ச் யாரு கூட அப்படின்னு சொன்னால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். செம்மையான ஒரு டீமுங்க அந்த காலகட்டத்தில். பெஸ்ட் பவுலிங் யூனிட்னு சொல்லலாம். லோ ஸ்கோர்லாம் பயங்கரமாக வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவங்களோட மொமெண்டம் லூஸ் ஆயிடும். நிறைய பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு அவுட் ஆயிடுவாங்க. யூசப் பத்தானோட விக்கெட் மட்டும் எடுத்தா முடிஞ்சிடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் தான் வந்துட்டு சிஎஸ்கே இருப்பாங்க. ஸோ டுவைன் பிராவோ அவங்களுடைய டெட் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு பவுலிங் பண்ண வருவார். ஸோ போட்ட அந்த பாலை அப்படியே அலேக்கா வந்துட்டு தூக்கி மேலே விடுறதுக்கு போல அப்படியே பயங்கரமாக அடிச்சு விட்டுருவாரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூசப் பத்தான். அதை அழகாக பிராவோ கேட்ச் பிடிச்சி எந்திரிச்சு அந்த டான்ஸ் ஆடுவார் பாருங்க. ஸோ இன்னைக்கும் கண்ணுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மூமெண்ட்னு சொன்னோம். சரியான ஒரு என்டர்டைனர் மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஃபீல்டிங்கில் வந்துட்டு 100% கமிட் கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னோம்னா டுவைன் பிராவோ. ஸோ இந்த கேட்ச் தான் 4வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடுத்ததான் நம்பர் 3 3வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் வந்துட்டு ஐபிஎல் இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். லிஸ்ட்ல அவருடைய பேர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு டீம் வாங்கி ஓப்பனிங் போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக இவர் பேட்டிங்கில் சாதனை பண்ணல, ஸோ ஃபீல்டிங்கில் சாதனை பண்ணியிருக்காரு. வேற யாரும் கிடையாது. கிறிஸ் லின். என்ன ஒரு பேட்ஸ்மேன், முரட்டடி மன்னன் அப்படின்னு சொன்னோம். கேகேஆருக்கு அவர் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு டீம் செம்மையா இருந்துச்சுங்க. நல்லா ஆடுவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ வந்துட்டு பிபிஎல் எல்லாம் கலக்கிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் அவருக்கு ஒரு கம்பேக் அப்படிங்கிறது இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் கொல்கத்தாவுக்கும் நடுவில் ஒரு மேட்ச் நடக்கும். ஸோ நம்மளுடைய கொல்கத்தா வந்துட்டு ஃபீல்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஆப்ரகாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ் நம்மளுடைய ஏபிடி இருக்காரு இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு க்ரூஜியலாக ஒரு இன்னிங்ஸ் ஆட வேண்டிய சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தூக்கி அடிச்சிருவாரு. கண்டிப்பாக 6 தாண்ட அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்லினோட தலைக்கு மேலே போயிருங்கிற மாதிரி எதிர்பார்க்கும்போது அப்படியே அலேக்கா வந்துட்டு ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி ஒரு வில்லு மாதிரி பென் பண்ணிட்டு அந்த ஒரு கேட்சை கம்ப்ளீட் பண்ணுவார். இன்னும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சுங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து ஐபிஎல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆல்மோஸ்ட் அந்த கேட்ச் எல்லாம் எடுத்து ஒரு 8 to 10 வருஷத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான கேட்ச். லைவ்லலாம் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது செம்மையான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. கிறிஸ்லினோட அந்த கேட்ச் அந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் கேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாராட்டி இருந்தாங்க. பயங்கரமான ஒரு கேட்ச். லைக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடலில் இருக்கக்கூடிய மீன் மேலே போகிற அந்த பறவையை பிடிச்சிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே டைவ் அடிச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அது ஆஃப் பெண்ட் பண்ணியிருப்பார் அவருடைய பாடியை. ஸோ அதுதான் அந்த இடத்துல அந்த ஒரு பர்ஃபெக்டான அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த சீசன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சாக இருந்துச்சு. பெஸ்ட் கேட்சுக்கான அவார்டும் வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்லின் பண்ண அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது.
அடுத்ததா நம்பர் 2, இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி பேட்ஸ்மேன் தான் அடிச்சது. ஆனால் பிடிச்ச ஆள் இருக்காரு, இவரை என்ன சொல்றதுன்னே தெரியல, என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியல. ஸோ கிறிஸ்லினோட கேட்ச் வந்துட்டு அதுவே சூப்பர் கேட்ச் அப்படின்னு சொல்றோம்னா, இவருடைய கேட்ச் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேட்ச் தான், ஆனால் டபுள் மடங்கு அதை விடவே பெட்டரான ஒரு கேட்ச் அப்படின்னு சொல்லணும். அதுவும் பவுண்டரி லைன். ஸோ ஆல்மோஸ்ட் கிறிஸ்லினை கம்பேர் பண்ணும்போது இவர் பவுண்டரி லைனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த குயிக்கான ரியாக்ஷன் முடிச்சுட்டு இந்த பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கையையும் தூக்கி காமிப்பார், மறக்கவே முடியாது. ஸோ யாரை சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஆர்சிபி வர்சஸ் டெல்லி டேர் டெவில்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு நடக்கும். விராட் கோலி ரொம்ப குரூசியலான ஒரு இன்னிங்ஸ் ஆட வேண்டிய ஒரு ஸ்டேஜில் இருப்பார். அழகாக தூக்கி அடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிடுவார். கண்டிப்பாக அது 6 தாண்டா இல்லை 6-4 போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் போயிடுவார். கண்டிப்பாக அவங்களோட தலைக்கு மேலே போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போயிடுவார். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா யாருனாலுமே நம்ப முடியல. க்ரௌட் ஆகட்டும் அண்ட் கீப்பர் ஆகட்டும், டெல்லி டேர்டெவில்ஸ் இருக்க எல்லாருமே வந்துட்டு சாக்காய் பார்ப்பாங்க. ஒரு செகண்டில் அவர் பிடிச்சிட்டாரா இல்லையான்னு கூட தெரியாது. தேர்ட் அம்பையர் 10 தடவை செக் பண்ணார். ஸோ அந்த ஒரு ரிப்ளேவை அப்படியே அழகாக பிடிச்சிட்டு அதை ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் எந்திரிச்சு நான் பிடிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அவருக்கும் பவுண்டரி லைனுக்கும் ரொம்ப கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். மயிரிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதை பிடிச்சிட்டு அப்படியே காமிக்கும் போது ஸோ கிறிஸ்லினுடைய கேட்ச் மாதிரி தான், ஆனால் அதை விட இது பயங்கர பெட்டரான ஒரு கேட்சுங்க. அண்ட் விராட் கோலி நம்பவே முடியாமல் அவுட் ஆகிட்டு வெளியில் போவார். ஸோ மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்ததான் நம்பர் 1. ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் அப்படிங்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது வேர்ல்ட் கிரிக்கெட்டில் ஒவ்வொரு டீமாக நம்ம பார்த்துட்டு வரும்போது இந்த வெஸ்ட் இண்டீஸ் எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃபீல்டிங் சைடாக இருக்காங்களோ, சவுத் ஆஃப்ரிக்கா அதை விட 10 மடங்கு பெஸ்ட் ஃபீல்டர்ஸாக இருப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் சொத்தப்புவாங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே பெஸ்ட் ஃபீல்டர் தான். இப்போ இருக்க டீமை கூட நீங்கள் எடுத்து பாருங்க. மார்கிராம் ஆகட்டும், ராஜீவ் ஆண்டர்சன் ஆகட்டும், ஹென்ரிச் கிளாசன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் குயின்டன் டீகாக், ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பவுலிங் யூனிட் முதல் கொண்டு எல்லாருமே பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் தான். அதில் மாற்றமே கிடையாது. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டிங் சைடுங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அங்கிருந்து வந்த ஒரு தங்கம் ஜெம், இந்த மனுஷனை பாராட்ட வார்த்தையிலே இல்லை. ஸோ அதனால தான் இவருக்கு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கேட்ச் அப்படிங்கிறது பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் கேட்ச்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கேட்ச் தான் வரும். எவ்வளவோ கேட்ச் வந்தாலும் இந்த கேட்ச் இல்லாமல் அந்த ஒரு செக்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ஸ்பைடர்மேன் கேட்ச் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்துட்டு பேர் அப்படின்னு கூட வச்சிருக்காங்க. ஸோ சின்னசுவாமி ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ஒரு மேட்ச் நடக்கும். அதில் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன் அடிச்சது அது 6 தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்னு நினச்சி எல்லாருமே சாக்கா இருந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கிறிஸ்லினோட கேட்ச் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென் போல்டுடைய கேட்ச், இதை விட 3 மடங்கு இல்லை 10 மடங்கு பெட்டரான ஒரு கேட்ச்னு தான் சொல்லலாம். அவருக்கும் கிரவுண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 சேர் போட்டு அடுக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேப் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு எங்கேயோ தாவி மரத்தில் ஒரு பழம் தொங்கிட்டு இருந்தால் பிடுங்குவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏர்லேருந்து பாலை பிடுங்குவாருங்க. அது இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு. அவர் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவார். சூப்பர் மேன் சொல்றதா இல்ல ஸ்பைடர் மேன் சொல்றதா, அவருடைய போஸ் வந்துட்டு ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்கும். அவர் கை நீட்டிட்டு இருக்கிறது சூப்பர் மேன் மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு இன்னும் மீம் டெம்ப்ளேட்டாக கூட அது போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அழகா அந்த பாலை ஏர்ல இருந்து புடிங்கி அப்படியே கீழே அந்த பேலன்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுண்டரி லைனோட ஒட்டி ஒரே ஒரு காலை மட்டும் வச்சு ஆல்மோஸ்ட் அவர் கால் வந்துட்டு பிதுங்கின மாதிரி ஆயிடும். ஏதாவது இன்ஜுரியா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை எனக்கு ஒன்னாகலைங்கிற மாதிரி கத்திட்டு ஓடி வருவார். ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்சுங்க, மாற்றமே கிடையாது. நீங்க எந்த வீடியோ வேணாலும் பார்க்கலாம், இந்த கேட்ச் இல்லாமல் பூர்த்தி ஆகாதுன்னு தான் சொன்னோம். பெஸ்ட் ஃபீல்டர், பெஸ்ட் கேட்ச் எல்லாமே ஓகே தான். சூப்பரான ஒரு மனுஷன், அதுலேயும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதுதான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோவில் வந்துட்டு போட முடியாது. ஸோ டைம் டியூரேஷனும் வந்துட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ 5 மூமெண்ட் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச கேட்ச் எது அப்படிங்கிற சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச 90% ஏபிடி தான் வரப்போகுது. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய பெஸ்ட் கேட்ச் இது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரெய்னா, அது மட்டும் இல்லாமல் விராட் கோலின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பெஸ்ட் கேட்சஸ் தான் பிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே போட்டு வைங்க, நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபைனல் லைக் போட்டு நீங்கள் அந்த டார்கெட்டை வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செகண்ட் வீடியோவோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பை சி யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.